ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சகர் சாப்பாடு தான் நைட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து முட்டை குழம்பு வைக்கலான்னு வச்சுருக்கு. அதுக்கு பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதங்கின பிறகு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கிடலாம். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் நான் வந்து முட்டை குழம்பு செய்ய போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கிட்டு தேவையான மசாலா, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லிப்பொடி எல்லாம் போட்டு பச்சை வாசனை வந்துடும் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுருந்த ரெண்டாவது பால், மூணாவது தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். அது முட்டை ஒரு கரை வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நைட்டுக்கு தேவையான சாப்பாடுமே போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முட்டை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்தா ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிக்கிடலாம். முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து சோறு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோறு வந்து வெந்தாச்சு. இனிமேல் வந்து இன்றைக்கியுடைய முட்டை குழம்பு நல்லா கொதித்த உடனே ஃபஸ்ட்டு பால் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சோறும் வெந்துட்டு சகருக்கு வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுனா முட்டை குழம்பு, வடித்த சோறு, அப்பளம் கூழ் வடகம் வந்து பொரிச்சு வச்சுருந்து அது கூட வந்து டீயும் வச்சுருக்கு. இன்றைக்குள்ள இஃப்தார் சாப்பாடு இது தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சூப்பர் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.